இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த காலத்துல இது என்ன முட்டாள்தனமான யோசனையா இருக்கு? 35 வருஷத்துக்கு முன்னால ஜனங்க கிட்ட அவ்வளவா விழிப்புணர்வு இல்ல, அதனால அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உலகம் எவ்வளவோ அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ போய் இப்படி பிற்போக்குத்தனமான விஷயத்த செய்யணும்னு சொல்றீங்க? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதோட நான் சாமி சிலையை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தா என்ன அர்த்தம்? அம்மா, இது உங்களுக்கு மூட நம்பிக்கையான விஷயமா தெரியலாம். ஆனா ஊர் சனங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க இதுக்கு ஒத்துக்கிறதாம நல்லது. ஆமாமா, உங்க மேல எந்த தப்பு இல்லைங்கிறப்ப ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? ஏங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க தான் தப்பே செய்யலன்னு சொல்றாங்கல்ல, எதுக்காக இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, சிலையை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஏன்பா, ஊரே இந்த யோசனைக்கு ஆதரவா இருக்கிறப்போ நான் தனிப்பட்ட முறையில எதுவும் செய்ய முடியாதுப்பா. அம்மா, ஊரை எதிர்த்து உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இதுக்கு ஒத்துக்கங்க, அதான் நல்லது. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். குத்தமே செய்யலைங்கிறப்போ தண்டனை கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? அம்மா, இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது சரியில்லைம்மா. ஊரோட ஒத்து போறதுதான் நல்லது. உண்மை ஏன் பக்கம் இருக்கு, அதனால நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். நாங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க குழிக்குள்ள இறங்கி உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும். இல்லைன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். ஐயோ, என்னப்பா இவங்க இப்படி பேசுறாங்க?